Hi guys, welcome to Euro Truck Simulator 2 and இது எபிசோட் 9. இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு எபிசோடாக இருக்க போகுது. ஏன்னா இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து லெவல் 8 வந்து அச்சீவ் பண்ணுறோம். கடந்த ஒரு 2 எபிசோடாக வந்து அந்த லெவல் 8 அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். பட் இந்த எபிசோடில் நம்ம கண்டிப்பாக லெவல் 8 அச்சீவ் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஸ்கேனியா ட்ரக்கோ இல்லை வால்வோ ட்ரக்கோ ஏதோ ஒரு புது ட்ரக்கை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த எபிசோடில் வாங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கரேஜையும் நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். புதுசாக ஒரு ட்ரக் டிரைவரை போட்டு ஒரு ட்ரக் இருக்கிற நம்மளுடைய கம்பெனியை 2 ட்ரக் கம்பெனியாக கண்டிப்பாக இந்த எபிசோடில் நம்ம வந்து மாற்றலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் எபிசோடில் இந்த ஹார்பரில் வந்து அந்த கண்டெய்னர் விட்டேன் இல்லையா, அங்கேயே தான் நான் வந்து இருக்கேன். ஓகே, நான் இப்போ ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம முதல்ல இந்த இடத்துல இருந்து என்ன ஆஃபர் கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். ஒருவேளை இங்கேயே நமக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடச்சா இங்கேருந்தே நம்மளுடைய ஜேர்னியை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா நம்ம ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். பெட்டர் வந்து நம்ம இங்கேருந்தே வந்து ஒரு ஜேர்னி எடுத்துகிட்டு போகிறது தான் கொஞ்சம் நமக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் ஃப்ரைட் மார்க்கெட்டில். ஸோ இங்கேருந்து 4000 ரூபா அண்டு இது பார்த்திங்கன்னா ஓகே, இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக இங்கே பண்ண முடியாது கைஸ். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த அமௌண்ட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து வெளியே போயிடலாம். ஸோ அவ்வளோ கம்மியான அமௌண்ட்டுக்கு நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கே வந்து கிட்டத்தட்ட 8000 ரூபா வந்து நம்ம இஎம்ஐ கட்டும்போது வந்து நம்மளால் வந்து 4000 ரூபாய்க்கெலாம் நம்ம வந்து அவ்வளோ நேரம் போக முடியாது. ஸோ அது வந்து இம்பாசிபிள். ஓகே, நம்ம வண்டியை நம்ம இங்கே நிறுத்திட்டு மேப்பில் வந்து நமக்கு வேறு எங்கே தான் வந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ஜாப்பு இங்கே பார்த்திங்கன்னா 5000 ரூபா 5000 ரூபா எல்லாமே இங்கேருந்து நமக்கு 5000 ரூபா அந்த ரேட்டில் தான் நமக்கு கிடைக்குது கைஸ். பெர்லின் போகணுன்னா அங்கே 6000 ரூபா, ஹான்பர்க் போகணுன்னா தான் 8000 ரூபா 8500 ரூபா அப்படி கிடைக்குது. ராஸ்டாக்ல இருந்து 5000 ரூபா எல்லாமே அந்த ரேட்டில் தான் கிடைக்குது கைஸ். அதை விட இன்னும் கம்மியாக கூட கிடைக்குது. ஸோ இது எங்கே இருக்குது? ஸோ நமக்கு வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த ட்ரக்லாம் வருது, இதுக்கு வழி விட்டுருவோம். ஓகே, இந்த ட்ரக் நமக்கு வழி விடுது கைஸ். தேங்க்யூ பாய். நமக்கு வழி விட்டார் அவர். ஆனால் நான் அவருக்கு வழி விட்டேன், அவர் எனக்கு வழி விட்டார். ஸோ இன்னொரு 3 கிலோமீட்டர் இங்கே இருக்குது. ஸோ அங்கே போய் அந்த 5000 தான் நம்ம எடுக்கணும். ஓகே, போவோம். ஆக்சுவலி வந்து இந்த ட்ரக்கை வந்து நான் லோடு இல்லாமல் ரொம்ப ரொம்ப லாங்கெலாம் ஓட்டினதே இல்லை. அதுவும் விடிய காலில் வேறு. ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் இந்த சீரீஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இது வந்து எபிசோடாக நான் சீரீஸாக நிறையா சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து போன எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த ஒரு எண்டே இங்கே தானா? ஓகே, இந்த ஒரு ஃபேக்ட்ரி தான் கைஸ் இந்த எண்டே போகுது. ஓகே, நமக்கு என்ன கிடைக்குதுன்றதை பார்ப்போம். எஸ், ஃப்ரைட் மார்க்கெட்.
இங்கேருந்து நமக்கு 2 தான். ஒன்று இது எடுத்துக்கலாம், ஆல்ஸ் நம்ம இது எடுக்கலாம். ஸோ வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நான் இதுவே எடுக்கிறேன். நம்மளுடைய இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது, அங்கே தெரிஞ்சு பார்த்திங்களா. ஆக்சுவலி நம்மளுடைய கேமராவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இருக்கேன். கொஞ்சம் இதில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இப்போது. ஒன்ஸ் வந்து இதை நம்ம செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஓகே கரெக்டாக தான் போகிறோம். ஓகே கைஸ், ரைட். ஸோ ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணிவிடுவோம். எஸ், ஓகே பர்ஃபெக்ட். ஓகே, இது என்னதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மாவு, 20 டன் மாவு. ஸோ மாவை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் கைஸ். அண்ட் அந்த இது மாத்திரன்னு சொன்னேன்ல, இருங்க நம்ம இதில் எதுவும் அமுத்தணும். ஐ திங்க் F4ன்னு நினைக்கிறேன். F4 F5 தெரில. ஓகே, F5 மேப்பு. F4. இதுதான் என்ன ஆச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும். அட் த சேம் டைம் இந்த FOV வந்து கொஞ்சம் இப்படி இல்லை இது கரெக்டாக தான் இருக்குது. இந்த ரொட்டேட் இதை வந்து கொஞ்சம் இப்படி திருப்பணும். ஓகே ஓகே கைஸ், இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஸ்டேரிங் டெலஸ்கோப்பிக்கு இது பிரச்சனை இல்லை. டில்ட்டை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம், இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸே பண்ணிக்கலாம். ஓகே, சீட் பொசிஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த மிரர்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இஷ்யூஸ் இல்லை. ஸோ எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து கிளம்புவோம். ஐ திங்க் வண்டி கொஞ்சம் புல் பண்ண கஷ்டப்படுது பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹெவி வெயிட்னால். பட் இங்கே நமக்கு ஸ்பீட் லிமிட்டே 50 அப்படின்றதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ 5 மணி நேரம் ஆகும். ஏன்னா நம்ம இதே 5 மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கு நம்ம வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 5000 ரூபாய்க்கு தான் போகிறோம். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டுறேன். ஆக்சுவலி இன்னும் எனக்கு எவ்வளோ நேரம் ரெஸ்ட் இருக்குது? இன்னும் 4 மணி நேரம் எனக்கு ரெஸ்ட் இருக்குது. ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஜேர்னியை முடிச்சுட்டு நம்ம அந்த புது ட்ரக்கை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்த தான் நம்ம ட்ராப் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம். பெரிய ஹார்பர் இது. ஒரு ஹார்ன் அடிச்சிருவோம். ஓகே, நமக்கு வழி விட்டாங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம்னா 276 கிலோமீட்டர். ஓகே கைஸ், எப்படி இருந்தாலும் ஆகும் அவ்வளோ நேரம். ஆக்சுவலி இதில் வந்து ரேடியோவும் இருக்குது. நம்ம ரேடியோவும் ஆன் பண்ணிக்கலாம். பட் வந்து அது நமக்கு யூடியூப்பில் நம்ம இது பண்ணும்போது காப்பிரைட் வந்தாலும் வரும். RNA ரேடியோ, எஸ், இங்கே பார்த்தீங்களா இதில் வந்து இருக்குது. பட் வந்து நமக்கு காப்பிரைட் கிளைம் வரும். அதனால வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதுதான் நம்மளுடைய சிக்னல் வருது கைஸ். ஸ்லோ பண்ணிப்போம். இவ்வளோ கிட்ட வந்ததுக்கே இது பண்ணதா? ஓகே,
அங்கே பார்த்தீங்களா கைஸ், ரைட் சைடில் ஒரு பெரிய கப்பல் நிற்குது. நீங்கள் பார்க்கலாம், அதோ அங்கே நிற்குது பாருங்கள். இங்கே 30 தான் போல இருக்குது, ஹார்பர் ஏரியான்றதுனால. ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோலும் ஆன் ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்க கப்பலை, செம்ம பெருசு. ஓகே, நம்ம கப்பலில் போகிறோமா? இது தெரியாமல் போச்சு. ஆக்சுவலி டைரக்ட் ரோடு இல்லை போல இருக்குது. எஸ், டைரக்ட் ரோடு இல்லாததுனால நம்ம வந்து கப்பலில் தான் போக போகிறோம். ஐ திங்க் இந்த ஒரு புது சீசனில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கப்பலில் போக போகிறோம். இந்த ட்ரக்கே வந்து அப்படியே நம்ம கப்பலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் கைஸ். அஃப்கோர்ஸ் இது முன்னாடி விளையாடினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ தான் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து செக்யூரிட்டி செக்கிங் பண்ண போகிறோம். அதை பண்ணிவிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் எடுத்துகிட்டு போய் நிறுத்துவோம். ஓகே, செக்யூரிட்டி செக். இங்கே பார்த்தீங்களா ட்ரெய்லர் கேட், இதில் செக்யூரிட்டி செக் பண்ணிவிட்டு எல்லாம் சரியாக இருந்தால் தான் நம்மளை அனுப்புவாங்க. ஓகே, நம்ம செக்யூரிட்டி செக் பாஸ் பண்ணிட்டோம். இது எக்ஸ்ரேன்னு நினைக்கிறேன் கைஸ், உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க கஸ்டம்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த ஒரு சீரீஸில், ஐ மீன் இந்த ஒரு சீரீஸில் நம்ம வந்து கப்பலில் போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம கப்பலில் போகும்போதே நம்ம கொஞ்சம் தூங்கிடலாம். ஐ திங்க் இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக கண்டெய்னர்ஸ். ஸோ நான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஐ திங்க் இந்த கப்பலில் ஏற போகிறோமா இல்லை எந்த கப்பலில் ஏற போகிறோன்னு எனக்கு தெரில. பட் ரோடு வந்து அந்த பக்கம் தான் போகுது. அங்கே ஒரு கப்பல் இருக்குது பாருங்க கைஸ், இந்த பக்கம் ஒரு கப்பல் இருக்குது. ஆக்சுவலி நம்ம இப்போ நான் உங்களுக்கு ஒரு கப்பலை காமிச்சல, அந்த கப்பலில் தான் நம்ம ஏற போகிறோம்னு நினைக்கிறேன். எஸ், ஆப்வியஸ்லி கைஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு கப்பல் காமிச்சேன் பார்த்தீங்களா, நம்ம அந்த கப்பலில் தான் ஏறவே போகிறோம். ஸோ வாங்க, வேறு லெவலில் இருக்க போகுது இந்த ஜேர்னி. அங்கேயும் ஒரு கப்பல் இருக்குது, நிறைய கப்பல் இருக்குது கைஸ். பார்த்தீங்களா, அந்த கப்பல் நிற்க வச்சுருக்காங்க. ஓகே, ஓகே உள்ளே வந்தாச்சு. நம்மள மாதிரி நிறைய ட்ரக் ஆல்ரெடி நிற்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே நிறுத்திப்போம். வண்டியை வந்து நியூட்ரலில் போட்டு பார்க்கிங் பிரேக் போட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஆஃப் ஆகலை. ஓகே, லைட்டெலாம் ஆஃப் பண்ணியாச்சு. வண்டி ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் நம்ம வந்து இங்கே படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் கைஸ். ஐ திங்க் நான் எங்கே போனோம் அதை பார்க்கல கைஸ், ஒரே நிமிஷம். நான் என்னுடைய நேவிகேஷனில், ஓகே நான் இங்கேருந்து எந்த ஊருக்கு போனோம், கெட்சர்ன்ற ஊருக்கு தான் போனோம். நான் டர்ல்பக்கு போயிட்டுனா சுற்று கெட்சருக்கு போனோம். ஓகே, கெட்சர். ஓகே, நம்ம கெட்சருக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா கெட்சருக்கு வந்து வந்தாச்சு. நமக்கு முன்னாடி இருந்த ட்ரக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்கோம். ஓகே, நம்ம வண்டி எடுப்போம். நீங்கள் பார்க்கலாம் லைனாக எத்தனை வண்டி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கப்பல் நம்மளை கொண்டு வந்து இங்கே விட்டுருச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலி அந்த நாட்டில் நம்ம இதெல்லாம் ஒரே நாடு தான் நினைக்கிறேன், டென்மார்க் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த நாட்டில் நம்ம ஃபியூல் ப்ரைஸ் பார்க்கும்போது 1.29 என்னவோ இருந்துச்சு. நம்ம வந்து இந்த நாட்டில் நம்ம ஃபியூல் ப்ரைஸை செக் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே, சிக்னல் ஸ்ட்ரைட்டாக வெளில வந்தோடனே ரயில்வே ட்ராக் வேறு இருக்குது, அங்கே சிக்னல் போட்டிருக்காங்க.
இங்கெல்லாம் இது வராது போல இருக்குது ட்ரெயினே. ஆக்சுவலி ரயில் ட்ராக் இங்கே இருக்குமோ இப்படி சிக்னலை போட்டால் என் வண்டி ஒரு ரிவர்ஸ் எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட ரயில்வே ட்ராக் கிட்ட தான் இருக்குது. பெரிய வண்டியாக இருந்தால் தட்டும். ஓகே, நமக்கு வந்து டென்மார்க் உங்களை அன்புன்னு வரவேற்கிறது. டென்மார்க்கு வந்துட்டோம் கைஸ். அப்படியே அந்த பெட்ரோல் பங்கில் போய் விலையை பார்த்துட்டு போயிடுவோம். ஓகே, ஐ திங்க் நம்ம இப்படி திரும்பக்கூடாது. அந்த ஃப்ரண்ட்டு போய் தான் நம்ம டேர்ன் எடுக்கணும். ஏன்னா அதுதான் ரூலு. இங்கே போய் தான் நான் திரும்பணும். இப்போ திரும்புகிறோம் பார்த்தீங்களா, இப்படி தான் திரும்பணும். ஓகே, இங்கே பெட்ரோல் ப்ரைஸ் அதிகம் கைஸ். அங்கே 127, இங்கே 193. இந்த நாட்டில் வந்து பெட்ரோல் ப்ரைஸ் அதிகம். அதாவது $1 தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ 2 மணி நேரம் கைஸ் நம்ம ஜேர்னியும் இருக்குது. நம்ம தூங்கினதுனால ஒரு மணி நேரம், நம்ம 2 மணி நேரம் கிட்ட நம்ம வந்து அந்த கப்பலில் தூங்கினதுனால இன்னும் நம்ம 6 மணி நேரம் வந்து இந்த வண்டியை ஓட்டலாம். பார்த்தீங்களா, விவசாய நிலம் 2 சைடும். ஓ மை காட், இந்த பக்கம் விவசாய நிலம், இந்த பக்கம் விவசாய நிலம். ஓகே, இங்கே ஏதோ ஒரு ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு பண்ணை. ஸோ இங்கேயும் ஹைவேஸ்லாம் இருக்குது. நம்ம அந்த ஹைவேஸில் தான் போய் சேர போகிறோம். அஃப்கோர்ஸ் எல்லா நாடுகள்லேயும் ஹைவேஸ் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த ஹைவேஸில் வந்து ட்ரைவ் பண்ணுறதை விட எனக்கு வந்து இந்த சிங்கிள் லேன் ரோடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ட்ரைவ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அது நிறைய இந்த சுவிட்சர்லாண்ட் அந்த பக்கம் தான் இருக்குது. பெருசாக இந்த பக்கம்லாம் அது இல்லை. ஓகே, என்னால் அந்த பக்கம் தான் அப்படி திரும்ப முடியாது. அதனால் ஸ்லோ பண்ணி இப்படி திரும்பிக்கிறேன். ஸோ 90 அங்கே இங்கே ஸ்பீட் லிமிட்டு. டைட்டு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக நான் திரும்புகிறேன். அப்பயே இறங்கிட்டேன். ஓகே, ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் அப்படியே மர்ஜ் ஆகணும். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணியே மர்ஜ் ஆகிறேன். ஓகே, 110. ட்ரக்குக்கு பார்த்தீங்கன்னா 80 தான். ஆனால் காருக்கெலாம் 110 வரைக்கும் போகலாமா. நம்ம ட்ரக்கு போகுங்க 150 வரைக்கும். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இந்த ட்ரக்கை நான் ஓட்டினேன். ஓகே, என்னுடைய ட்ரக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்பீட் எடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம மேடில் வேறு ஏறுறோமா. ஓ, பிரிட்ஜு வருது. நைன்த்து கியர் தான் ரொம்ப ரிஃபைனான கியர். 9th போட்டேன். இப்போ பார்த்தீங்களா கைஸ், பிரிட்ஜு மேலே ஏறுறோம். இதுதான் அந்த பிரிட்ஜ், கடலுக்கு நடுவில் கட்டப்பட்ட பிரிட்ஜ். நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப பெரிய பிரிட்ஜு கைஸ். சைடு 2 சைடும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் கடல். ஸோ அங்கே ஒரு பிரிட்ஜு கிராஸ் பண்ணணுன்னு பார்த்தா இங்கே இன்னொன்று. லைனாக எத்தனை பிரிட்ஜு கைஸ். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இன்னொரு பிரிட்ஜ். ஆரன் நல்லா இருக்குது.
காலியாக ரோட் இருக்கிறதுனால நான் பாட்டுக்கு இந்த கேமரா ஓட்டுறேன், இல்லைனா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இன்னும் 2 மணி நேரம் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான டென்மார்க்கில் நம்ம போக வேண்டியிருக்கு. 2 சைடில் பாருங்கள், இங்கே தான் கடல் பார்த்தோம், கடலுக்கு கொஞ்சம் தள்ளி மேலேயே விவசாயம் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா விண்ட் டனல். ஓகே, நான் வேறு ஏதோ ஓப்பன் பண்ண சொல்லி இது பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதில் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சேன் கைஸ் நான். அதுதான் எங்கே பார்க்குறதுன்னு தெரில. ஐ திங்க் செட்டிங்கில் வந்து ஆப்ஷன்ஸில் ஐ திங்க் கீஸ் அண்ட் பட்டன்ஸில் வந்து ஓப்பன் விண்டோவில் வச்சேன். இருங்க பார்ப்போம். ஓகே, லேன் கீப் அசிஸ்ட்டு, க்ரூஸ் கண்ட்ரோல் சி. ஓகே, லேன் கீப் அசிஸ்ட்டும் இருக்கா? இதுக்கு எல் லைட் வச்சுருக்கணும். இதுங்க அப்போது வந்து இதுக்கு இது வச்சு பார்ப்போமா? எஸ், லேன் அசிஸ்ட் மோடு இல்லை, இதுக்கு அது வைப்போம். ஷிஃப்ட் டு நியூட்ரல், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது இப்போதைக்கு. இன்ஜின் பிரேக் தேவைப்படும். ஓப்பன் ரைட் விண்டோ இதுக்கு வந்து ஐ திங்க் வந்து ஜெட்டு வைப்போமா? ஐ திங்க் ஒரு ஜூமின் இருக்கும், அது எங்கே போச்சுன்னு தெரில ஆக்சுவலி. F2 இது இல்லை கைஸ், இது கிடையாது. ஒரு ஜூம் கேமரா இருக்கும். மிடில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கண்ணாடி ஓப்பன் பண்ணலாம். இன்னும் ஓப்பன் ஆகலை. சரி, அது நிறுத்திட்டு ஓப்பன் பண்ணுவோம் கைஸ். லேன் கீப் அசிஸ்ட்டுக்கு தான் நான் வச்சேன், இருங்க. ஓகே, லேன் கீப் அசிஸ்ட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ வந்து என்ன அது லேன்லேயே வச்சுக்கோம். இந்த லேனை விட்டு நவர விடாது. க்ரூஸ் கண்ட்ரோலையும் ஆன் பண்ணிடுறேன். க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் லேன் கீப் அசிஸ்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டேரிங்லேருந்து கை எடுத்துட்டேன். அதுவே வந்து அந்த 2 லேனுக்கு ஏற்ற மாதிரி என்னை அசிஸ்ட் பண்ணி கூட்டணும் போது. ஆனால் ஓவராக இருக்குது, சரியான ஓவராக இருக்குது கைஸ் அது. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. லேன் கீப் அசிஸ்ட்டு கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஆக்சுவலி வந்து இன்னும் கூட ஆனில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ரோடு கண்ணாபின்னா ஆடுது. இப்படிலாம் ஆடவே ஆடாது. அது ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இவங்க கூடயே நானும் அப்படியே போயிடுறேன். இருங்க, இந்த லேன் கீப் அசிஸ்ட் ஆன் பண்ணி, லேன் கீப் அசிஸ்ட் ஆனு. ஆக்சுவலி லேன் கீப் அசிஸ்ட் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போது ஓரளவுக்கு அந்த லேன்லேயே நம்மளுக்கு வச்சுக்குது. எஸ், பார்த்திங்கன்னா லேன்லேயே வச்சு கூட்டும்போது ஆக்சுவலி இனிமேல் நான் வந்து இந்த கேமரா எடுக்கும் போது இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா லேன் கீப் அசிஸ்ட் இருக்குது. அது பாட்டுக்கு ஒரே லைனில் போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் கைஸ். ஓகே, இன்னொரு திருப்பி ஒரு டோல் வேறு வருது. லேன் கீப் அசிஸ்ட் ஆஃப் பண்ணிடுறேன்.
ஓகே, கண்டிப்பாக ஸ்பீட் லிமிட் இருக்கும். நம்ம குறைச்சிருவோம் இப்போயே ஸ்பீட் லிமிட்டை. பாருங்கள் கைஸ், ஃப்ரண்ட்டில் எவ்வளோ பெரிய பிரிட்ஜுன்ட்டு. ஓகே, நான் இந்த லைன்லேயே போகிறேன். ஓகே, அவன் அங்கே போகிற வரைக்கும் நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணோம். ஓகே, அவன் இங்கே கிளியர் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம போவோம். பெரிய பிரிட்ஜாக இருக்கே, எவ்வளோ டோலுன்னு வர தெரில. இங்கே டோல் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, என்ன கேஸ் இது, $234 டோலு. பெட்ரோலே நம்ம அவ்வளோக்கு தான் கேஸ் போட்டோம். 200, கிட்டத்தட்ட 200 லிட்டர் பெட்ரோலே அந்த ரேட்டுக்கு தான் போட்டோம். டோல் ப்ரைஸை பார்த்தீங்களா? நம்ம ஊரில் டோல் ப்ரைஸ் அதிகம்ன்றோம். இங்கே பாருங்கள் டோல் ப்ரைஸ் எவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்கன்ட்டு. $230+ நம்ம இந்திய மதிப்பில் போட்டால் கூட $100 $8,000. 16 இது $200 கிட்டத்தட்ட $16,000 டோல் கைஸ். $16,000 டோல் கட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட $16,000 டோல்னா அப்போ எவ்வளோ வரும்னு பாருங்கள். ஆக்சுவலி கொஞ்சம் வண்டி ஏற மாட்டேங்குது, நீங்கள் பார்த்தா தெரியும். ஓகே, நம்மளால் அந்த வியூவும் போக முடியல. வண்டி கொஞ்சம் கஷ்டப்படுது ஏறுறதுக்கு. நீங்கள் 2 சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கடல் கைஸ். ஓகே, இப்படி ஒரு பிரிட்ஜை கட்டிட்டு அதுக்கு வந்து இவ்வளோ டோல் போட்டால் பரவாயில்ல தான். என்ன கேஸ் ஆச்சு என் வண்டிக்கு? ஏறலை. இப்படி ஒரு பிரிட்ஜு நீங்கள் பார்த்தா தெரியும், எவ்வளோ பெரிய பிரிட்ஜு பாருங்கள். இவ்வளோ பெரிய ஒரு பிரிட்ஜை கட்டிவிட்டு அதுக்கு இவ்வளோ டோல் போட்டால் வாங்கலாம் தான். அதுவும் நடுக்கடலில். அங்கே பார்த்தீங்களா, நடுக்கடலில் வந்து காற்றாலை வச்சுருக்காங்க. அங்கே கப்பல் போகுது. சுற்றி கடலுக்கு நடுவில் இந்த பிரிட்ஜு. இப்பேற்பட்ட ஒரு பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்கன்னா அப்போது வந்து அதுக்குன்னு 16,000ன்றது ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு தான் இந்திய மதிப்பில் கேல்குலேட் பண்ண போனால். இங்கே கேல்குலேட் பண்ண கூட அதிகம் தான் அது. ட்ரெயின் பார்த்தீங்களா கைஸ், ட்ரெயினும் அதில் போகும் போல் இருக்குது அந்த ரோட்டில். இப்போ ஏறின பிரிட்ஜ்லேயே ட்ரெயின் கிராஸ் ஆகும் போல் இருக்குது. ஸோ நான் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி விட்டுறேன். ஆக்சுவலி இந்த லேன் கீப் அசிஸ்ட் வந்து வண்டி ரொம்ப இது பண்ணுது பார்த்தீங்களா, ரொம்ப ஆட்டுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. இது ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கலாம். இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கூப்பிட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி லேன் கீப் அசிஸ்ட்டு வந்து கார்ஸில் தான் இருக்குது. ட்ரக்கில் இருக்கிறது வந்து இப்போ இருங்க இந்த கர்வ் இருக்குது. இந்த கர்வை வந்து லேன் கீப் அசிஸ்ட் வந்து எப்படி எடுக்குதுன்னு நம்ம பார்ப்போம். பக்காவாக எடுக்குது கைஸ். ஓகே தான். லேன் கீப் அசிஸ்ட் போட்டு ஆக்சுவலி இப்போ லேன் கீப் அசிஸ்ட் போட்டு நான் ஓவர் ஸ்டேர் பண்ணால் எதா ஆகுமான்னு தெரில. இருங்க நான் பார்க்குறேன். ஓகே தான் கைஸ், பக்காவாக இருக்குது. இப்போ நான் ஓவர் ஸ்டேர் பண்ணால் அப்பயும் இருக்குது. ஓகே, நான் ஓவர் ஸ்டேர் பண்ணாலும் அந்த லேன் கீப் அசிஸ்ட்ன்றது வந்து ஆனில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம விளையாடுறதுக்கு ஒரு இதுவே இல்லாமல் போயிடும். ஜஸ்ட் ஆஸ்கிலேட்டரும் அதுவாக கொடுத்துக்குது, லேன் கீப்பையும் அதுவாக பண்ணிக்குது, முன்னாடி வண்டி விட்டால் அதுவாக நின்றுது அப்படின்னா அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே நம்ம டர்ன் பண்ண வேண்டிய இடம் வந்துச்சு. இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். உடன்ஸ் இன்ஜின் பிரேக் தான் போடுறேன், இன்னும் நார்மல் பிரேக் போடல. ஓகே, தெரியும் ஏதாவது வண்டி.
ஓகே, ஓரளவுக்கு ஏறிச்சு கைஸ். ஏறாதுன்னு நினச்சேன். ஓகே, நம்ம ரைட்டு திரும்பணும். லெஃப்டில் யாருன்னா வராங்களா? இது வரைக்கும் வரல. ரைட்லேயும் யாரும் வரல. ஸோ நமக்கு ஃப்ரீ டு டர்ன். ஒடின்ஸ் எஸ்ன்றதுக்கு இப்படி போகணுமா, ஒடின்ஸ் எம்ன்றதுக்கு அப்படி போகணுமா? ஓகே, ஆக்சுவலி இந்த ரூட்டில் ஆல்ரெடி வந்திருக்கேன் போல இருக்குது. இல்லை, வந்ததில்லை கேஸ் நான் அந்த ரூட்லலாம். ஃபயர் ட்ரக் போகுது. நமக்கும் சிக்னல் இருக்குது. நார்மல் பிரேக் யூஸ் பண்ணாமல் இன்ஜின் பிரேக் யூஸ் பண்ணும்போது வந்து நம்மளுடைய பிரேக் வியர் வந்து கம்மியாகும். நிறுத்தும் போது தான் க்ரீன் சிக்னல் வருமா? ஓகே, நான் இங்கேயே திரும்பிடணும்ல. ஓகே கைஸ், திரும்பிடுறேன். ஓகே, டெஸ்டினேஷன் வந்தாச்சு. அண்ட் நம்மளுடைய லெவல் 8ம் இப்போ வந்துடும்னு நினைக்கிறேன். இருங்க, நான் லெவல் 8 வர்றதுக்காக நானே பார்க் பண்ணுறேன். அப்படியாச்சும் கொஞ்சம் லெவல் 8 வரட்டும். ஓகே, காலியாக தான் கைஸ் இருக்குது. பார்க் பண்ணிடலாம். பட் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் இப்போ ஃபுல்லாக ஒரு யூட்டர்ன் அடிக்கணும். ஓகே, இருங்க, ஃபுல் யூட்டர்ன் அடிக்கணும். நான் இப்போ கிராஷ் வெஹிக்கிளா? எந்த வெஹிக்கிள் கிராஷ் பண்ணேன்? எது எந்த வண்டி தட்டிச்சு? ஓஹோ, இது இங்கே தட்டிடுச்சு போல இருக்குது. இந்த அஃபென்ஸ் வேறையா? ஓகே, கரெக்டாக எப்படி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறேன்னு தெரில. பட் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட திருப்பிக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் திருப்பணும். ஓகே, இப்போ ஃபுல்லாக அப்படியே யூட்டர்ன் அடிச்சு இப்போ வண்டியை ட்ரக்கை வந்து இப்படி திருப்பணும் உள்ள. ஓகே, இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். இப்போ ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்து நேராக அலைன் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம இப்படியே பார்த்து அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மிரர்லேயும் பார்க்குறேன். அந்த மிரருக்குள்ளேயும் கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. இந்த மிரர்லேயும் கரெக்டாக. ஓகே, பர்ஃபெக்ட் கைஸ். ஓகே, டிட்டாச் பண்ணிடலாம் ட்ரெய்லரை. ஓகே, ஹோப்ஃபுல்லி லெவல் 8க்குள்ளே நான் போயிடணும். இருங்க, எக்ஸ்பி பார்ப்போம். லெவல் 8 போயிடுச்சா? ஓகே கைஸ், லெவல் 8 வந்து போயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து என்தூஸ்டியாஸ்ட் ஆகிட்டோம். ஓகே, முதல்ல எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இது எதை இன்க்ரீஸ் பண்ணால் இதாகும்? லாங் டிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் கைஸ். ஓகே, ஐ திங்க் இப்போ நம்ம வந்து வாங்கலாம்.
முதல்ல இருங்க, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஓரம் கட்டு, அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்ப்போம். ஏன்னா நமக்கு ட்ரக்கு வாங்குகிற வேலைலாம் இருக்குது. முதல்ல ட்ரக்கு வாங்குறத விட என்னுடைய வண்டிக்கு என்னென்ன மாற்றலான்றதை பார்ப்போமா. எதிரில் தான் மெக்கானிக் ஷெட் இருக்குது, முதல்ல அங்கே போவோம். நம்ம வண்டிக்கு நிறைய விஷயங்கள் மாற்ற முடியும். முதல்ல நம்ம அந்த வண்டிக்கு என்னென்ன மாற்ற முடியுமோ அதை மாற்றிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம ட்ரக்கை வாங்குவோம். ஏன்னா அந்த மெக்கானிக் ஷெட்கிட்டே மேக்ஸிமம் வந்து இந்த ரெஸ்ட் எடுக்கிற இடமும் இருக்கும். ஸோ அப்படியே அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எஸ் 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 இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தான் கிட்டத்தட்ட 5 எபிசோடு 6 எபிசோடாக நம்ம வெயிட் பண்ணிட்டுருந்தோம். நம்ம வண்டிக்கும் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணலாம். ஓகே ஓகே இருங்க கைஸ், முதல்ல நம்ம ட்ரக்கை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். ஸோ டேமேஜ் வந்து சர்வீஸ் ரெக்கமெண்டேஷன் பார்ப்போம். ஓகே, அதை வந்து நம்ம சரி பண்ணிடுவோம். அண்ட் தென் வந்து ட்ரக் கான்ஃபிகரேஷன். ஓகே, இங்கே தான் முதல்ல வந்து நம்ம மேக்ஸி கேப் இது ஒன்று தான். ஜேசிஸும் இப்போதைக்கு இது ஒன்று தான். இன்ஜின் வந்து நமக்கு 2 இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். கொஞ்சம் அது ஆர்பிஎம் மட்டும் அந்த 820லேருந்து 843. அண்ட் வந்து கியர் வந்து சேம் ரேஷியோ சேம் தான். ரெண்டுமே 12 ஸ்பீடு தான். இதுதான் இந்த ஆக்சசரிஸில் தான் நம்ம எதாவது மாற்றணும். ஓகே, இங்கே என்ன இருக்குன்னா காப்பர். இதை வந்து நம்ம காப்பராக மாற்றிக்கலாமா? ஓகே, ஐவிக்கோன்றது பிளாக்கில் வருமா? ரைட்டு. இங்கே அதெல்லாம் பெருசாக மாறல. இதுவும் மாறல. என்ன எதுவுமே மாறல? இதுவும் மாறல. லைட்டு அதுவும் மாறல. இதுவும் மாறல. இதுவும் மாறலை. அதை மட்டும் பிளாக்கில் மாற்றிக்கலாமா? அது எனக்கு வேணாம். ஓகே, அது வந்து ஸ்பாய்லரு. ஸோ அது ரெண்டுமே மாறல. இங்கே எதாவது மாதிரி இருக்கா? அங்கேயும் மாறல. இதில் ஏதாவது ஓப்பன் ஆகிருக்கா? இதில் மேபி இது ஓப்பன் ஆகிருக்கு. பட் அது நமக்கு இப்போதைக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. இருங்க கைஸ், இங்கே ஓகே பெயிண்டட் கவர் வந்திருக்கு. அந்த பெயிண்டட் கவரை நம்ம ஆக்சுவலி இதை போட்டுருவோம். அண்ட் தென் மேலே ஓகே, இப்போ நம்ம ஃபியூல் டேங்க்கை வந்து நம்ம ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. பட் இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா இருக்கிற ஃபியூல் டேங்கே வந்து இங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அதனால் அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. பின்னாடி வந்து ஐவிக்கோவா? அந்த இதுவா? அண்ட் இங்கேயும் வீல் மட்டும்தான் நம்மளால் மாற்ற முடியும். ஃபியூல் டேங்க் மாற்ற முடியும். ஏன்னா அதுதான் நம்ம பெயிண்டட் வச்சிட்டோம். வீல்லையும் இது மாற்ற முடியும் போல இருக்குது. பட் இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இதெல்லாம் வேறு பண்ணலாமா? பட்டு எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது எப்படி ரிமூவ் பண்ணுறது? இது இந்த பக்கம் மாறி இருக்குமா இல்லை ஒரு சைடு தான் வருமா? 2 சைடும் வருது. நைஸ். அப்போ இது இந்த பேக் வீலுக்கும் போட்டுக்கலாம். பிளாக் வீலுக்கும் என்ன வச்சேன்னா இது அதை வச்சுட்டு நட்ஸில் வந்து பெயிண்டட் குரோம். ஓகே, நல்லாயிருக்கு இப்போ பார்க்குறதுக்கு. அண்ட் வீல் இது தான் மேக்ஸு. ஓகே, இப்போதைக்கு நமக்கு வெளியில் இது தான். மேலே ஏதாவது அவைலபிள் இருக்கா? மேலே வந்து டெக்கரேட்டிவ் லைட்ஸா? என்னதுங்க அது? ஓஹோ, இது வேறு பண்ணலாமா? ஆனால் இப்போதைக்கு அது வேண்டாம். ஓகே, நம்ம உள்ளே போவோம். உள்ளே போய் எதாவது மாற்ற முடியுதா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங் வீல் வந்து நமக்கு அலுமினியமில் இருக்குது. ஓகே, அலுமினியம் ஸ்டேரிங் வீலை போட்டுப்போம். ஓகே, நம்ம இப்போ இதை டிரைவர்ஸ் பிளேட் தான், அது எதுவும் மாற்ற வேணாம். இங்கே என்னது? ஸ்டாண்டர்ட். ஐவிக்கோன்னு எது இருக்குமா? என்ன கார்த்திகா? அம்மா எங்கே இருக்காங்க? வேம்பட் தானே, அதை போயிடுறேன்.
ஸோ இது ஸ்டாண்டர்டாக இருக்குது. இதை நம்ம மாற்றினாலும் மாற்றலாம். சீட்டை மாற்றலாமோ? லெதர் சீட். லெதர் சீட் மாற்றலாம். இது எதுவும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே லாஸ்ட் டைமே நம்ம ஒரு லைட் பிராண்ட்லாம் வச்சுருந்தோம், பட் வேணான்னு நம்ம டிசைட் பண்ணோம். இங்கே ஃப்ளாகா, அதுவும் வேணாம். அது ஆல்ரெடி ஃபிஷிங் ஸ்டார் மாட்டியிருக்கோம். ஓகே, இப்போதைக்கு இவ்வளோ தான் நம்ம மாற்றிருக்கோம். ஓகே கைஸ், நம்ம இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணோம். கிட்டத்தட்ட 29,000 ரூபா நம்ம இதுக்கே பே பண்ணுறோம், விச் இஸ் குட். ஓகே, நம்ம என்னென்ன மாற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங்கை மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேட் வச்சுருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்மளுடைய கரேஜ் மேனேஜருக்கு போயிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெருசாக்க முடியுமான்னு பார்ப்போம். எஸ், அப்கிரேட்னு இருக்குது. அப்கிரேட் எவ்வளோ? 1,80,000 ரூபாய்க்கு. ஓகே, அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஐ திங்க் அப்கிரேட் பண்ணதுனால நம்ம அந்த இடத்துக்கே ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். அப்படி தான் நினைக்கிறேன் கைஸ். எஸ், நம்மளுடைய அப்கிரேட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு வாங்கின அன்றைக்கி வந்தேன், அதுக்கப்புறம் இதை அப்கிரேட் பண்ணிட்டு இன்றைக்கி தான் நான் திருப்பி இந்த இடத்துக்கே வரேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளுடைய ட்ரக் எங்கே. மொத்தம் 3 ஸ்லாட்டு. ஸோ 2 ட்ரக்கை கூட வாங்கலாம். ஒருவேளை 2 ட்ரக் வாங்குவோமா கேஸ்? ஏன்னா 4 லட்சம்னா இப்போ 4 lakhஸில் நம்ம கிட்ட வந்து 180 போயிடுச்சு. கன்ஃபார்மாக வந்து நம்மளால் பண்ண முடியும். சரி இருங்க, நம்ம அடுத்த ட்ரக் டீலருக்கு போவோம். ஆக்சுவலி இப்போ எவ்வளோ நம்ம கையில் இருக்குன்றதை பார்ப்போம். 221 இருக்குது. ஸோ வந்து யூஸ் ட்ரக் என்ன ப்ரைஸ்க்கு வருது, 2 ட்ரக்குனா என்ன ப்ரைஸ் வருது, இதெல்லாம் வேணாம். யூஸ் ட்ரக் ஐவிகோ டேஃப் தான் நிறையா இருக்குது. அது இப்போதைக்கு நமக்கு தேவை கிடையாது. எல்லாமே ஒரே ஒரு ஸ்கேனியா இருக்குது, இல்லைனா ஒரே ஒரு வால்வோ ஏரோ ஸ்லீப்பர் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? சரிங்க, புது ட்ரக் போவோம். புது ட்ரக்குக்கு வந்து ட்ரக் டீலர்ஸ் போவோம். ஸோ வந்து நம்ம இங்கே ஐவிகோ இருக்குது, ஸ்கேனியா இருக்குது. ஐவிகோவா, ஸ்கேனியாவா, டாஃபு, மேனு, வால்வோ. முதல்ல நம்ம ஸ்கேனியா போவோம். ஹேனோவர் போயிட்டு ஸ்கேனியாவுக்கு போயிட்டு வருவோம். ஓகே, ஸ்கேனியா கிட்ட இந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா 118 வந்து இருக்குது. இதுவும் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் இதை வாங்கினா லெவல் 6 விச் இஸ் இந்த ஏரோ கேபு நம்மளால் வாங்க முடியும். பேலன்ஸ் எல்லாமே ஓகே. இது வந்து நமக்கு 119 வரும். ஸோ இது வந்து ஒரு 370 லெஃப்ட் ஹேண்டு சீரீஸு. இப்படி இன்டீரியர் எப்படி இருக்கும்? ஸோ வாங்குறதா இருந்தால் நம்மளால் இந்த ட்ரக்கு வாங்க முடியும். இது ஓரளவுக்கு டீசெண்டான ட்ரக்கு தான் ஸ்கேனியாவில். ஸ்கேனியாவா வால்வோவான்றது மட்டும் நம்ம பார்ப்போம். ஸ்கேனியா போய்ட்டோம். ஐவிகோ வேணாம் இப்போதைக்கு. வால்வோ போவோம். வால்வோவில் அந்த எஃப்ஹெச் சீரீஸ் இருக்கும். இந்த எஃப்ஹெச் சீரீஸ் இருக்கும், இந்த இது இருக்கும். ஐ திங்க் இதெல்லாம் நமக்கு அவைலபிள் இல்லை. 2 எஃப்ஹெச் தான். ஒன்று இதுவாக நம்ம வாங்கணும், இல்லைனா இந்த ட்ரக் வாங்கணும். ஸோ இது 2த்தில் ஏதாவது நம்ம ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும். அது ஏரோ ஸ்லீப்பர். ஸோ வால்வோ வாங்கினா இந்த ட்ரக் வாங்கணும், ஸ்கேனியா வாங்கினா அந்த ட்ரக் வாங்கணும். ஐ திங்க் பெட்டர் வந்து டாஃபையும் நம்ம ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு வந்துடுவோம். டாஃபில் என்ன இருக்குன்றதையும் பார்த்துப்போம். ஜாஃபில் இது இருக்குது. ஐ திங்க் இது கொஞ்சம் லோயர் கேப், ஆனால் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. 117 வருது. அண்ட் அந்த ஒரே வண்டி தான் நமக்கு அவைலபிள். இல்லை இருக்குங்க ஸ்டாஃபில். ஒன்று இந்த புதுசு வாங்கணும், இல்லை இது பழைய டாஃபு இது வாங்கணும். மற்றது எல்லாமே வந்து லெவல் 14லேருந்து தான் நமக்கு அவைலபிள். இந்த டாஃப்லாம் 15 வண்டி வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்களா இந்த வண்டிலாம் இருக்குது, லோயர் ஃப்ரேமு. ஸோ நிறைய வண்டி இருக்குது. ஒன்று நம்ம வாங்குறதா இருந்தால் இதை நம்ம வாங்கலாம். இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே தெரில. ஐ திங்க் கலரை தவிர. ஸோ வாங்குறதா இருந்தால் நம்ம வந்து ஒன்று டாஃபில் இது வாங்கலாம். இது நமக்கு வந்து 117க்கு வந்து வரும்.
117க்கு வரும். முதல்ல நம்ம ஸ்கேனியா நம்ம பிளான் பண்ணதை வாங்குவோம். திருப்பி ஹேனோவர் போவோம். ஸ்கேனியாவில் வந்து இது. ஸோ இது நமக்கு 119 வருதா? ஸோ நம்ம வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணுவோம். இருங்க, கஸ்டமைஸ் பண்ணுவோம். கலர் வந்து நம்மளுடைய கலர் ஐ திங்க் ஐரூஃபோ இருக்கோ. ஐரூஃபோர் 38,000. ஐரூஃப் போட்டே வாங்கிடுவோமா? ஓகே, ஐரூஃப் போட்டுருவோம். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா 662 சேசிஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் நம்ம போடுறது அந்த 62 சேசிஸே போட்டு வாங்கிடுவோம். கியர் செலக்டரும் ஓகே. அப்போ ஒரே ட்ரக் வாங்குவோம் கைஸ். நமக்காக அந்த ஒரு ட்ரக் வாங்கிப்போம். பட் வந்து ஃபுல் மேக்ஸில் வந்து நம்ம வாங்கிடுவோம். ஸோ நமக்கு அந்த வண்டிக்கு நம்ம என்ன கலர் வச்சுருந்தோம்? ப்ளூ வச்சுருந்தோம். ஸோ அதே ப்ளூவை இந்த வண்டிக்கும் வைப்போம். என்ன ப்ளூ அது? இதுவே 210 ஆயிடுச்சு. சரி இருங்க, பெயிண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாகவே செலவு பண்ணுவோம். ஐ திங்க் இதுதான் அந்த வண்டிக்கு இருந்துச்சு. எஸ், இதே தான். இதுவா இந்த ரெண்டுத்தில் ஒரு கலர் இல்லை கஸ்டம் கலர் வேணாம் கைஸ். நம்ம இந்த ஒன்று இந்த மெட்டாலிக் ப்ளூ வைப்போம், இல்லை இந்த ஸ்காண்டினேவியன் வைப்போம். இந்த ரெட்டெல்லாம் வேணாம். எல்லோ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் நம்ம ப்ளூ கலர்லேயே போவோம். ஓகே, 194 வருது நமக்கு. ஆக்சஸரியாக இங்கே என்ன மாதிரி இருக்குது நமக்கு? இதெல்லாம் நம்ம ஸ்டாக்கே இருக்கட்டும், மாற்ற வேணாம். ஓகே, இது வேணால் நமக்கு V8ன்ற மாதிரி வருது. இது வந்து பிளாக்கு அண்ட் இது வந்து பெயிண்ட் கலர். இப்போதைக்கு அது ஸ்டாக்கில் இருக்கட்டும், நம்ம அப்புறமா வாங்கிடலாம். அதை பிளாஸ்டிக் கவர். ஐ திங்க் நம்ம டயர் மட்டும் கொஞ்சம் டயருடைய இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். லைக் ஓகே, குட்டியர் 80 315/80 குட்டியர் ட்ரக் போட்டுருவோம். இங்கேயும் அதே குட்டியரே போட்டுடலாம். 2 வீலுக்கும் 80 ப்ரொஃபைலில் 315/80. இது மிஷிலைனா குட்டியரில் 70 தான் வருது ரியருக்கு. சரி 70 போடுவோம். குட்டியரில் ஓகே, மூணுமே குட்டியரில் 70 போட்டுருவோம். ஓகே, குட்டியரில் 70. ஓகே, இது பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ரியருக்கு ஏதாவது மாற்ற முடியுமா? ஓகே, ரியருக்கு வந்து இதெல்லாம் இருக்குது. பட் இப்போதைக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு இது பிளாக்லேயே இருக்கட்டும். அது நமக்கு இப்போதைக்கு அவசரமாக தேவை கிடையாது. இது பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் போட்ட மாதிரி இது மெட்டாலிக் போடுவோமா? இதில் அந்த வண்டியில் இதை போட்டுட்டு அப் கவர் இல்லை, நட்ஸ் வந்து மெட்டாலிக்கில் போட்டோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து போட்டுருவோம். ஏன்னா அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் அந்த அப் கவர் வந்து இதுலேயும் அதே ஃப்ரண்ட்லேயும் அதே போட்டுருவோம். ஸோ நம்மளுடைய வண்டி எல்லாத்துக்குமே வந்து சிமிலராக அந்த ஒரே ஸ்டைலில் ஒரே பேட்டர்ன் இருக்கட்டும். இங்கே வந்து இது என்னது? சென்டரா? ஓகே, இது அங்கே வந்து டிசைன் இதெல்லாம் ஓகே. இது நமக்கு தேவையில்லை கைஸ். இது மட்டும் நம்ம எடுத்து விட்ருவோம். மற்றபடி எல்லாமே ஓகே. இன்டீரியரில் வந்து ஸ்டேரிங் ஏதாவது மாற்றுவோமா? ஸ்டேரிங் ஒன்று தான் இருக்குது. இதெல்லாம் ஒன்று தான் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை நமக்கு இப்போதைக்கு. இதெல்லாமே 16 ஏர் ஃப்ரெஷ்னர் ஒன்று போட்டுப்போம். அண்ட் இதெல்லாம் அப்புறமா மாற்றிக்கலாம். சீட்ஸ் இப்போதைக்கு மாற்ற முடியாது. பில்லோ ஒன்று வச்சுருவோம். ஐ திங்க் இப்போதைக்கு எதுவுமே வேணாம். அங்கே மேட்டுக்கு இதெல்லாம் போடுவோமா? ஓகே, இப்போதைக்கு இங்கே வந்து நம்மளுடைய பேக் வச்சுருவோம். ஓகே கைஸ், கன்ஃபார்ம். ஸோ நம்மளால் இப்போ இதை வாங்க முடியுமா?
இப்போ ஃபுல்லாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். நம்மளுடைய கம்பெனியோட ப்ளூ கலரில் வீல்ஸ் எல்லாமே குட்டியரில் மாற்றியாச்சு. அண்ட் லைட்ஸ் மாற்ற முடியுதான்னு நான் பார்க்கவே இல்லை, ஒரே நிமிஷம் அதை மட்டும் பார்த்துட்றேன். லைட் வந்து கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனாக இருக்குது. எஸ், லைட்ஸ் மாற்றியாச்சு. அண்ட் இங்கேயும் இப்போ ஸ்டாக்கில் ஒன்றும் இல்லை, மேலே லைட்ஸ் போட்டுருவோம் அங்கே. ஓகே, இங்கே ஓகே, இங்கேயும் நம்மளால் லைட் போட முடியும். அங்கேயும் நம்ம லைட் போட்டுருவோம், எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கே லைட் போட்டுருவோம். நம்ம இங்கே நமக்கு தேவையில்லை. ஓகே, அதுவும் நமக்கு தேவையில்லை, ஸ்டாக்லேயே இருக்கட்டும். அந்த பார் தேவை கிடையாது. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பெயிண்டட் இருக்குது. ஒன்று இந்த பெயிண்டடு வித்து குரோமு. ஐ திங்க் பெயிண்டட்லேயே வைக்கலாம். ஆனால் 220 வருது. நம்ம பட்ஜெட் 220 இருக்கான்னு எனக்கு தெரில. பர்ச்சேஸ் பண்ணுவோமா? எஸ், ஓகே. வெற்றிகரமாக நம்மளுடைய ட்ரக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ன கைஸ், ஓகே, நம்மளுடைய கேரேஜ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, முனிச்சில் இருக்குது. ஓகே, வெற்றிகரமாக நம்மளுடைய முதல் புது ட்ரக்கு ஸ்கேனியா நம்ம வந்து வாங்கியாச்சு. நம்ம கம்மியான இதில் வாங்கலை, ரூஃப் எல்லாமே பெருசு பண்ணி ஒரு பக்காவான ஒரு ட்ரக்காக வாங்கியிருக்கோம். என்ன கைஸ், ரூஃப் எல்லாமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பக்காவான ட்ரக்காக தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய நம்ம வாங்கின முதல் புது ட்ரக். எப்படி இருக்குது கைஸ், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸ்கேனியா டீலர்லேருந்தே வாங்கியிருக்கோம் நம்ம இதை. நீங்கள் பார்க்கலாம், குட்டியர் இது போட்டு 2 வீல் பேஸ் வச்ச பெரிய ட்ரக்கு. ஸோ நமக்கு வந்து இதுக்கப்புறம் இன்ஜின் மேக்ஸ் பண்ணால் போதும், வேறு எதுவுமே இந்த ட்ரக்கில் மேக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. அங்கே பாருங்கள், ஷைனை பாருங்கள் கைஸ், எக்ஸ்ட்ரா லைட்ஸ் போட்டிருக்கோம், ஷைன் போட்டிருக்கோம். ஸோ வேறு லெவல். அண்ட் வந்து நம்ம இப்போ முனிஷில் தான் இருப்போம், பட் நமக்கு இன்னும் ஒரு வேலை இருக்குது. அது என்னென்னா டிரைவர் மேனேஜர். ஸோ இது நம்மளுடைய ட்ரக்கு. இங்கே ஒரு ஐவிகோ இருக்குது. இப்போ இந்த ஐவிகோவுக்கு நம்ம ஒரு டிரைவரை அசைன் பண்ணோம். ஸோ இந்த டிரைவர் நம்ம பார்ப்போம், பிராண்டன். இவர் ஒரு நாளைக்கு 366 ரூபா கேட்குறாரு. ரேட்டிங் ரொம்ப லோவாக இருக்கே. ஸோ இப்போ இருக்கிறதுல நமக்கு வந்து இந்த 3 பேர் இருக்காங்க. இவங்க கம்மியாக கேட்குறாங்க, பாயிண்ட்ஸ் கம்மி. இவங்க கம்மியாக கேட்குறாங்க, பாயிண்ட்ஸ் கம்மி. பட் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இவர் தான். ஸோ இவரையே நம்ம ஹையர் பண்ணுவோம். நம்மளுடைய முதல் எம்ப்ளாயி வந்து பிராண்டன். மணி இல்லையா? ஐயோ, ஓகே, 1500 ரூபா கொடுக்குறோமா? ஓகே கைஸ், நம்ம வந்து ரொம்ப காலி பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 10,000 ரூபா நம்ம வேணால் போடலான்னு நினைக்கிறேன். இதுவே நமக்கு வந்து அதிக கடனில் போயிட்டுருக்க ஒரு காரணத்தினால இருங்க, நம்ம இந்த வீடியோவில் இந்த ட்ரக்கை ஸ்டார்ட் மட்டும் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணியோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டுட்டு அடுத்த எபிசோடில் நான் அந்த ட்ரக்கை வந்து ஓட்டி காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கே பாருங்கள் கைஸ், அந்த லோகோ. ஓகே, வேறு லெவலில் இருக்குது கைஸ் ட்ரக்கு. நீங்கள் இந்த சவுண்டை பார்க்கலாம். இருங்க, வெளிலேருந்து சவுண்டு போடுவோம். ஆரணும் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நம்மளுடைய வண்டியை முதல்ல எடுப்போம். ஸோ ஒரு வேறு லெவலில் ஒரு ட்ரக்கு கைஸ். ஆக்சுவலி நம்ம ஸ்கேனியா தான் வாங்கணும்னு நினச்சோம். அந்த வீல் நட்ஸை பாருங்கள், ஸ்கேனியாவை நம்ம வாங்கிட்டோம். என்ன ஒரே ஒரு குறை எனக்கு என்னென்னா, இதோடைய டேஷ் கேம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு டைப் ஸ்கேனியா அது. பட் பரவாயில்ல, நம்மளுடைய முதல் ட்ரக்கே நம்ம ஒரு ஸ்கேனியா டபுள் வீலர் நமக்காக வாங்கியிருக்கோம். அதுவும் வந்து 410. ஒரு நல்ல ட்ரக் தான் கைஸ் வாங்கியிருக்கோம்.
ஸோ நம்ம ட்ரக்கை இங்கே வந்து நம்ம பார்க் பண்ணிடலாம். பார்க் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம இந்த ட்ரக்கை வந்து ஓட்டி நம்மளுடைய மற்ற விஷயங்களை நம்ம இது பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ட்ரக்கை இங்கே பார்க் பண்ணுறோம். ஓகே நம்ம இங்கே பார்க் பண்ணியாச்சு. நம்மளுடைய மிஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ட்ரக் எப்படி இருக்குன்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நம்ம பிராண்டனை ஹையர் பண்ணி நம்ம இதோட வந்து பயங்கரமாக பெருசாக்க போகிறோம். எபிசோட் 10ல் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.